Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்குறோம். இது எக்ஸசைஸ் 2.9ல் தேர்ட் கொஸ்டின் 2.9ல் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். கம்பல்சரி சம்மில் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான சம். இந்த சம்மை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்லாம் வந்தால் விட்டுற வேண்டாம். 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 1 plus 2 plus 3 up to k வரைக்கும் கொடுத்து கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு 1 cube 2 cube 3 cube up to k cube is equal to 44,100. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தால் இந்த வேல்யூ வந்திருக்கும்? n into n plus 1 by 2 the whole square. ஸோ நம்ம ஜென்ரலாக n into n plus 1 தான் படிச்சிருப்போம். இங்கே k கொடுத்துருக்குறாங்க, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஏதோ ஒரு வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ n into n plus 1 by 2 the whole square. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தால் என்ன கிடச்சிருந்துருக்கும்? 44,100 கிடச்சிருக்கும். ரைட், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தால் இந்த வேல்யூ கிடச்சிருந்துருக்கும். ஓகே, இப்போ நமக்கு 1 plus 2 plus 3 up to k வரைக்கும் ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன, இதுக்கு ஃபார்முலா என்னங்கிறத இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு உண்டான ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சிட்டோம், சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கு தான் n into n plus 1 by 2 the whole square, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். the whole square மறக்கக்கூடாது. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். என்னது? n into n plus 1 by 2. அவ்வளோதான். அந்த ஸ்கொயர் என்ன செய்யாது, வராது. அப்போ என்ன செய்யணும், நமக்கு n into n plus 1 by 2 தான் வரணும். கரெக்டு தானா? n into n plus 1 by 2 the whole ஸ்கொயராக இருக்கிறது n into n plus 1 by 2 என்ன செய்யணும், மாறணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கேயும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதனால தான் இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு, அதனால அந்த ஸ்கொயர் போயிடுச்சு. இங்கே இந்த நம்பருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அப்போ 44,100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 210ன்னு கிடச்சிரும். அதுதான் கேயோட வேல்யூ. ஸோ அதை எப்படி பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும், அதை நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுலேயும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இது வரைக்கும் படிச்சுட்டு இதை நீங்கள் 44,100க்கு கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்க்கணும். இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க, ஆனால் ஆன்சர் வராது. ஸோ என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு குட்டியான ப்ரைம் நம்பரை வச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஈஸி. எப்போவுமே சின்ன நம்பரை வச்சு, சின்ன ப்ரைம் நம்பரை வச்சு இருக்கிறதுலே சின்ன 2 வச்சு டிவைட் ஆகலை அப்படின்னா அப்புறம் 3 வாங்க, அப்புறம் 5 வாங்க. எடுத்த உடனேயே 10 வச்சு டிவைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேணாம். ஏன் அப்படின்னா அது எல்லா சம்லையும் கரெக்டான ஆன்சரை கொடுக்காது. இது ஒரு முறையான ப்ராக்டிஸ். இப்படி நான் சொல்கிற இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிற இந்த மெத்தட் என்ன நம்பராக இருந்தாலும் சரி தான், எந்த சாப்டராக இருந்தாலும் சரி தான், எந்த இடத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ அந்த ஸ்டாண்டர்டான மெத்தடை நம்ம என்ன செஞ்சுருவோம், ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ வர அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், கரெக்டான மெத்தட் அப்படிங்கிறதுனால. முதல்ல இருக்கிறதுலே சின்ன ப்ரைம் நம்பர் என்ன, 2. இது 2ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். கடைசியில் 0 இருக்குது. ஸோ கடைசியில் ஈவன் நம்பரில் முடிஞ்சிச்சுன்னா அது 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் 2 வச்சு தான் என்ன செய்ய போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஏன், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ரொம்ப குறையும். இப்போ பாருங்கள், 2 2s are 4, 2 2s are 4. இதுக்கடுத்து முக்கியமான விஷயம், இந்த 1 போகாது, அதனால் 0 சேர்க்கணும். இப்போ 10 எடுத்துக்கணும், 5 2s are 10, அடுத்து ஒரு 0 என்ன செய்யணும், சேர்க்கணும். ஸோ இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. மேலே 44,100 அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அப்போ பாதி கிடைக்கணும். அப்போ 22,050 தான் வரணும். அதுதான் லாஜிக். இல்லை நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற 0வை விட்டுருவாங்க. இந்த 0 என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க அந்த கன்ஃபியூஷனில். அதனால் சம் தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் 2ஆல் டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக டிவைட் ஆகும். 1 2 is 2, 1 2 is 2, 0 அப்படியே போட்டுக்கலாம். 2 2s are 4,
ரிமைண்டர் 1 5 2s are 10. இப்போ பாருங்கள் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகாது, ஆனால் 5ஆல் டிவைட் ஆகும். பார்த்தோன்னே தெரியுது. 5 மறுபடியும் ஒரு ப்ரைம் நம்பர் தான், பண்ணலாம். 2 5s are 10, ரிமைண்டர் 1 இருக்கும். 2 5s are 10, மறுபடியும் இந்த 2 எடுக்கணும், அது போகாது, அதனால் 0 சேர்க்கணும். அப்புறம் 5 5s are 25. ஸோ கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும். அப்புறமும் 5ஆல் போகும். 4 5s are 20, ரிமைண்டர் 2 இருக்கும், 20 ஆயிரும். 4 5s are 20, அப்புறம் ஒரே ஒரு 5 மட்டும் இருக்குது. 1 5 is 5. இப்போ பாருங்கள், சரி இப்போ 2வும் போகாது, 5வும் போகாது. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 4 + 1 எதால் டிவைட் ஆகும்? சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. 9 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 3ஆல் பண்ணலாமா? 441, 3ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 1 3 is 3, ரிமைண்டர் 1, 4 3s are 12, ரிமைண்டர் 21, 7 3s are 21. மறுபடியும் பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டுங்க. 7 1 8, 8 4 12, மறுபடியும் 3ஆல் டிவைட் ஆகும். 4 3s are 12, 2 வந்துடும். 9 3s are 27. மறுபடியும் 49 பார்த்தோன்னே எழுதிடலாம். 7 × 7. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம். இந்த 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். இந்த 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கலாம். இப்போது 2 5 × 3 × 7 இந்த 4 நம்பரே மல்டிப்ளை பண்ணுங்கள். 210 கிடைக்கும். இதையும் கண்டிப்பாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், ஏன்னா இங்கேயும் கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 5 2s are 10, 10 × 3 30, 30ஐயும் 7ஐயும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். கடைசி ஸ்டெப் வர பண்ணிடணும். 30 × 7, ஸோ 0 210 வந்தாச்சு. ஸோ ஆன்சர் வி காட் த ஆன்சர் 210 வந்தாச்சு. ஸோ எப்போவுமே கடைசி ஸ்டெப் வர ஒர்க் அவுட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆன்சரை கொண்டு வரோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் படிச்சுக்கிறீங்க? 1 cube 2 cube 1 cube + 2 cube + 3 cube அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஃபெமிலியர் ஆயிரும். 1 + 2 + 3 up to k அதோட ஃபார்முலாவும் என்ன அப்படிங்கிறது தெளிவாயிரும். ஒரு பெரிய நம்பரை எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் என்ன செஞ்சிடும்? தெளிவாயிரும். இவ்வளோ 3 விஷயங்கள் இந்த ஒரு கொஸ்டின்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சம் மாதிரி தான் இருக்குது. 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ தான் இருக்குது. ஆனால் இந்த சம்மிலேருந்து இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்குறீங்க. அதனால தான் ஸோ மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் சூஸ் பண்ணுறவங்க ஒன்றும் எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் கிடையாது. அவங்கெல்லாம் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த புக்கிலே எல்லாம் அப்படியே அத்துப்படியாக இருப்பாங்க. இப்போ எந்த ஒரு சம் கேட்டால் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற சம்மை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய சைக்காலஜிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.